நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஃபெய்த் தட் வாக்ஸ் இன் காட்ஸ் விஸ்டம், தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? ஒருவேளை கடவுள் உங்ககிட்ட நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்றாருன்னு வைத்துக்கொள்வோமே. நீங்க என்ன கேட்பீங்க? நான் உங்களுக்கு ஒரு சில வினாடி தரேன். சுகவீனமாக இருப்பீர்கள் என்றால் நீங்க கேட்கக்கூடியது என்னவா இருக்கும்னா, எனக்கு நல்ல சுகத்தை தாரும் அப்படின்னு கேட்பீங்க. ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்பீங்க. ஒருவேளை வேலையில் உங்களுக்கு சரியான ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு கேட்பீங்க. இல்லைன்னா ஒருவேளை வேலையில் இன்னும் உங்களுக்கு சேலரியில் இன்க்ரீஸ் வேணும்னா அந்த இன்க்ரீஸ்க்காக நீங்கள் கேட்கலாம். இல்லை நல்ல படிப்பு வரணும்னு கேட்கலாம். இல்லைன்னா நல்ல காலேஜில் அட்மிஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா மேலை நாடுகளுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். சாலமோன் ராஜா கிட்ட கர்த்தர் நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் அப்படின்னு கேட்டார். அதை குறித்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த டைம்ல நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக இயல்பாக மக்கள் கேட்கக்கூடியது என்னன்னா, நீடித்த நாள் வாழ வேண்டும், நல்ல தீர்க்காயுசு, அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யம், நல்ல செல்வம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடியவங்க அவங்க இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஆனா சாலமோன் இப்படி ஒரு காரியத்தை கேட்காம ஞானத்தை கேட்கிறான். இது ஆண்டவருடைய பார்வையில ஒரு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது, ஒரு பிரியமான ஒரு விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதுவும் அன்றி இதுவும் அன்றி சாலமோனுக்கு நல்ல ஆயுசை கொடுக்கிறாரு, நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, எல்லா விதமான மற்ற ஆசீர்வாதங்களை கூட்டி தராரு. ஞானம், விஸ்டம், அது முக்கியமானது. அது ஒரு ட்ரெஷர், அது ஒரு பொக்கிஷம். இன்றைக்கு நம்ம யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 18 வரை இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு எப்படி விசுவாசிகள் நடக்க வேண்டும் அதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Faith that walks in godly wisdom, தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் விசுவாசம். இந்த பகுதியில் 2 விதமான ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம், earthly wisdom. அதற்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஜென்ம சுவாபத்துக்கு உரியதான ஒரு ஞானம். ஜென்ம சுவாபத்துக்குரியதான ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லும்போது அன்ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் கிடையாது, ஆவிக்குரியது கிடையாது, ஜென்ம சுவாபத்துக்கு உரியது. ஜென்ம சுவாபத்துக்குரியது அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் பாவம், ஒரிஜினல் சின், அதன் மூலமாக நாம் பாவத்துக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த பாவத்துக்கு உரியது. மூன்றாவது 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஸோ earthly, unspiritual, இங்கிலீஷ் பைபிளில் டீமானிக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்தை யாக்கோபு பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தோடு
ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி எழுதுகிறார். இந்த லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம், earthly wisdom, ஜென்ம சுவாபத்துக்குரியதான wisdom, ஞானம், unspiritual wisdom, அது மட்டும் இல்ல, demonic, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை குறித்து யாக்கோபு என்ன சொல்றார்னா 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதுக்குரிய கேரக்டரிஸ்டிக், இதுக்குரிய தன்மைகள் என்ன என்பதை குறித்து 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த இடத்துல உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியம், இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிட்டர் ஜெல்லசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பான வைராக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அது எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கசப்பான பொறாமை அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இங்கிலீஷ் பைபிள்லேருந்து நம்ம பார்க்கும்போது கசப்பான வைராக்கியம் என்பது கசப்பான பொறாமை. ஸோ இந்த லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம் அல்லது இந்த உலகத்துக்குரிய ஜென்ம சுவாபத்துக்குரியதான, அதே போல ஒரு டீமானிக், பிசாசுக்கு உரியதான இந்த ஞானம் எப்படிப்பட்ட விதங்களில் காணப்படும் என்றால் பொறாமை, அதுவும் கசப்பான பொறாமை. கசப்பான பொறாமை ஒருவேளை நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்றால், முதலாவது why them, why him or her instead of me, ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்னை அல்ல, ஏன் அவர்களுக்கு எனக்கு ஏன் இல்லை. ஒருவேளை சில காரியங்களை நம்ம குறித்து யோசிக்கும் போது அவங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, அவங்களுக்கு நல்ல ஒரு கார் இருக்கு, எனக்கு ஏன் இல்லை. அவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, அவங்களுக்கு நல்ல ஊழியம் இருக்கு, அவங்களுக்கு நல்ல திருச்சபை இருக்குது, எனக்கு ஏன் இல்லை. அவங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்கு, எனக்கு ஏன் குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது they don't deserve that, அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நான் தான் தகுதியானவன், அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல, அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாது. இது எல்லாமே கசப்பான வைராக்கியம் அல்லது கசப்பான பொறாமை. ஸோ இந்த விதமான காரியங்கள். மூன்றாவது, ஐ விஷ் ஐ ஹேட் வாட் தே ஹேவ், அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்திருக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் இருப்பது என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும், அவங்க கிட்ட இருக்கிற காரியங்கள் எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடியவைகளோடு நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்படிப்பட்ட அந்த கசப்பான பொறாமை நமக்கு வருவது உண்டு. இது எப்படிப்பட்ட ஞானத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் யாக்கோபு சொல்றாருன்னா லௌகீக சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. உலகத்துக்குரியதுன்னு, ஜென்ம சுவாபத்துக்குரியதுன்னு சொல்றாரு, பேய்த்தனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவைகள் ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அது எப்படிப்பட்ட விதங்கள்ல ஒரு பாதிப்பை அந்த நபருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் என்பதை குறித்து திரும்ப அருமையாக யாக்கோபு எழுதுறார். 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வைராக்கியமும் அல்லது பொறாமையும், அடுத்தது விரோதமும். இந்த இடத்துல விரோதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பாக விரோதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விரோதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் ஆம்பிஷன், எப்படி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா சுயநலத்தோடு கூடிய ஒரு லட்சியம் இல்லைன்னா ஆசை. அது எப்படி ஒருவருடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால், எந்த காரியத்தை செய்தாலும் எப்படி செய்வாங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் இதனால் எனக்கு என்ன லாபம், how does this benefit me,
எந்த காரியத்தை செய்தாலும், ஈவன் திருச்சபையில கூட சில சமயத்துல ஊழியத்துல கலந்து கொண்டால் கூட இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு, இதுல இருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை சில நேரத்துல நம்ம வாழக்கூடிய பகுதியில போய் ஒரு உதவி செய்தா கூட அந்த உதவியை செய்வதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அதுதான் சுயநலத்தோடு கூடிய ஒரு லட்சியம், ஆசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, பாராட்டும் பெருமையும் எனக்கே கிடைக்க வேண்டும். ஐ டிசர்வ் மோர் ரெப்புடேஷன், ஐ டிசர்வ் மோர் ரெகக்னிஷன் தேன் அதர்ஸ். பாராட்டும் பெருமையும் எனக்கே கிடைக்க வேண்டும். ஒருவேளை ஒரு குட் ஒர்க் நம்ம செய்தா கூட அந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷனோடு செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட விதங்களில் செய்வாங்கன்னா, அதுக்குரிய பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படி என்கிற ஒரு நோக்கத்தோடு செய்வாங்க. மூன்றாவது, ஐ வாண்ட் பீப்புள் டு நோட்டிஸ் மீ அண்ட் ரிமெம்பர் மீ. மக்கள் என்னை கவனிக்க வேண்டும், மக்கள் என்னை மனதில் வைத்திருக்க வேண்டும், நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று யோசிப்பாங்க. ஸோ இந்த லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம், அதே போல அந்த ஜென்ம சுவாபத்துக்குரிய ஞானம் அல்லது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த ஞானம் ரெண்டு விதங்கள்ல பிரதிபலிக்கும். ஒன்று ஒரு பொறாமை, ஒரு கசப்பான பொறாமையை ஏற்படுத்தும். அடுத்தது செல்ஃபிஷ் ஆம்பிஷன், அதான் தமிழ் பைபிள்ல விரோதம். இந்த இரண்டும் காணப்படும் போது வசனம் 16 வாசிக்கிறோம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. டிஸ்ஆர்டர் அண்ட் எவ்ரி வைல் பிராக்டிசஸ். ஸோ எங்க இப்படிப்பட்ட காரியங்கள், எங்க பொறாமை இருக்குது, எங்க சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஆசைகள் இருக்குது, அங்க என்ன இருக்கும்னா கலகம் இருக்கும், அங்க சமாதானம் இருக்காது, ஒரு ஆர்டர் இருக்காது, கேயாஸ் தான் இருக்கும், கலகம்தான் காணப்படும். அது மாத்திரமல்ல, எல்லா விதமான துர்ச்செயல்களும் அங்கே உண்டு அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். இந்த துர்ச்செயல்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பவுல் ஆவியின் கனியை குறித்து எழுதும்போது அதற்கு முன்பாக இந்த துர்ச்செயல்களை குறித்து எழுதுறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23, 24ஆம் வசனத்துல 22, 23ஆம் வசனத்துல ஆவியின் கனியை குறித்து எழுதுறாரு. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஒரு பெரிய லிஸ்டே வைத்திருக்கிறார். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனத்துல பார்த்தீங்கன்னா விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். ஸோ இங்கே யாக்கோபு சொல்லக்கூடியது என்னன்னா, உலகத்துக்குரிய ஞானம், earthly wisdom, unspiritual wisdom, அது மாத்திரம் இல்லை, டீமானிக் விஸ்டம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தி செல்லும் என்று யாக்கோபு சொல்றார். ஆனால் இதை சொல்லி அவர் முடிக்கலை. ஆனால் இதே பகுதியில் அவர் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை குறித்தும் சொல்றார். அப்படிதான் ஆக்சுவலா அவர் ஆரம்பிக்கிறார். 13ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். இந்த இடத்துல நல்லா கவனமா நம்ம பார்த்தோம் என்றால், உங்களில் ஞானியும் புத்தியோடு இருக்கக்கூடியவன், விவேகியுமாய் இருக்கக்கூடியவன் எவனோ அவன் தான் படித்த அவனுடைய சர்டிஃபிகேட்ஸை காண்பிக்க கடவன் அப்படின்னு சொல்லப்படலை. ஏன்னா அவன் வாங்கின டிகிரிஸ், அவன் வாங்கின டிப்ளோமாஸ், அதை காண்பிக்க கடவன் அப்படின்னு சொல்லலை. இந்த இடத்துல யாக்கோபு சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த ஞானத்திற்குரிய சாந்தம், சாந்தம் அப்படின்னு சொல்லும்போது ஜென்டில்னஸ், மீக்னஸ், இது அந்த ஆவியின் கனியில ஒரு கனியாக நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஸோ ஒருவேளை
ஒரு வைஸ் மேன் இல்லைன்னா ஒரு வைஸ் உமன், ஞானவான் அந்த சாந்த குணத்தோடே அந்த நற்கிரியைகளை தன்னுடைய நடத்தையில் காண்பிப்பான். ஸோ ஞானமுள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு படித்திருக்கிறான் என்பது அல்ல, எப்படி தன்னுடைய விசுவாசத்தின் கிரியைகளை தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்து கொண்டிருக்கிறான். காண்பிப்பான் அல்லது ஒரு நாள் காட்டுவான் அப்படின்னு சொல்லி கிடையாது, அவன் காண்பித்து கொண்டே இருப்பான் கிரியைகளை. ஆகவேதான் இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு faith that walks in godly wisdom. தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் விசுவாசம். இது ஒரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கும், வாழ்க்கை முறையாக இருக்கும். பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சாந்தத்தோடே நற்கிரியைகளை காண்பிப்பார்கள், காண்பித்து கொண்டே இருப்பார்கள். இது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையின் ஒரு முறையாக மாறிவிடும். இது ஏதோ ஒரு நாள்ல அவங்க நற்கிரியைகளை சாந்தத்தோடு காண்பித்து முடித்து விடுவார்கள் என்பது அல்ல. அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில இது காணப்படும். இதுதான் இங்க யாக்கோபு சொல்றார். ஸோ இப்படி ஆரம்பித்து விட்டு அதற்கு பிறகு அந்த லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானத்தை, earthly wisdom குறித்து சொல்லி முடிச்சதுக்கு பிறகு 17ஆம் வசனத்துல சொல்றாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, heavenly wisdom, godly wisdom, faith that walks in godly wisdom, தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் விசுவாசம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குமா? முதலாவது சுத்தமுள்ளதாயும், பியோர். பின்பு சமாதானமும், அகைன் அந்த சாந்தம் அதை கொண்டு வரார். சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும். நற்கனிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆவியின் கனி, நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்துல பட்சபாதத்தை குறித்து பேசியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர் மத்தியில பட்சபாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த ஞானம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், யாக்கோபு தன்னை இந்த லெட்டர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றார். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஹாஃப் பிரதர். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அவரை குறித்து மத்தேயு எழுதி கொண்டே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தினது போல மத்தேயு எழுதியிருக்கிறார் 11ஆம் அதிகாரத்துல. இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஜென்டில் அண்ட் லோலி. யாக்கோபு இதை எழுதும்போது தன்னுடைய ஹாஃப் பிரதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசித்திருப்பார். வாவ், அவர்தான் சாந்தம், அந்த ஜென்டில்னஸ்க்கு ஒரு மாதிரி. ஆகவேதான் இந்த இடத்துல அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்லும்போது அது சாந்தம், இணக்கம் உள்ளது, இரக்கம் உள்ளது அப்படின்னு சொல்றார். அடுத்தது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுத்தம் உள்ளது, சமாதானம், சாந்தம், இரக்கம், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த யாக்கோபு இயேசுவானோர் மலை பிரசங்கத்துல அந்த பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வரார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், இரக்கம் செய்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், அதை குறித்து அப்படியே யோசித்து கொண்டே இந்த ஞானத்தை குறித்து இங்க யாக்கோபு எழுதியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியில இந்த பகுதியை எப்படி முடிக்கிறார்னா, 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே
சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த பரலோகத்துக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சமாதானத்தோடே சமாதானத்துக்குரியவைகளை அவர்கள் விதைக்கிறார்கள். அதனுடைய கனி என்னன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, த ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம தமிழ் பைபிள்ல நீதியாகிய கனி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நீதியாகிய கனி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஆவியின் கனி தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி அந்த ஆவியின் கனி, அதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படி அநேக காரியங்கள் இருக்குதோ, அதே போல இந்த நீதியின் கனியில கூட அநேக காரியங்கள் உள் அடங்கி இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் கனி. இப்படிப்பட்டவைகள் இருக்கும்போது தேவனுடைய பார்வையில எது சரியானது, எது நல்லது, அது நடக்கும். அதே போல மனிதர்களுடைய பார்வையில, மனிதர்கள் மத்தியில கூட எது சரியானது, எது நன்மையானது, எது நல்லது என்பவைகள் நடக்கும். ஞானத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், அதே போல earthly wisdom, லௌகீக சம்பந்தப்பட்ட ஞானம். விசுவாசிகளுக்கு நிச்சயமாகவே இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் வேண்டும். இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் ஒருவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்றால், இந்த ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. எந்த காரியத்தை? ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள், ஏற்கனவே சொன்ன ட்ரெஷர்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள். அவரே, இயேசு கிறிஸ்துவே ஞானமாய் இருக்கிறார், ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இல்லாம இப்படிப்பட்ட ஞானத்தோட நம்ம வாழவே முடியாது. ஒருவேளை இந்த பரலோகத்துக்குரிய ஞானத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் இருக்க வேண்டுமென்றால் அது இயேசுவானவரால் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். அவரே ஞானமும் அறிவும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு காணப்படும். இல்லை என்றால் அந்த லௌகீக சம்பந்தப்பட்டது, ஜென்ம சுவாபத்துக்குரியது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஒரிஜினல் சின், அந்த பாவத்தை, அந்த முதல் பாவத்தை, அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் அப்படியே நீக்கி போடுகிறார். அதன் மூலமாக தான் பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பரலோகத்துக்குரிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவானவரை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவரை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த தேவனுடைய ஞானம் வழங்கப்படுகிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ஞானம் நமக்கு வேண்டுமென்றால் ஒரே தடவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக மாத்திரம் இந்த ஞானம் நாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பது அல்ல. சாலமோனை குறித்து முதல்ல நான் சொன்னேன், நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்லும்போது ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி. அவனை குறித்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல ஞானத்தை கேட்டான், ஞானத்தை கொடுத்தார். அது இல்லாம மற்ற அநேக காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, 4ஆம் வசனத்துல,
அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. His heart was not wholly true to the Lord his God. அடுத்தது 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He did what was evil in the sight of the Lord and did not wholly follow the Lord. இந்த பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஞானம் கலகமில்லாத ஒரு ஞானம், சுத்தமுள்ள ஒரு ஞானம், இணக்கமுள்ள ஒரு ஞானம், இரக்கத்தை வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் காணப்படக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும் என்றால், முதலாவது நான் சொன்ன இந்த இயேசுவானவர் நமக்கு வேண்டும். அவரே ஞானமும் அறிவும் உள்ளவராயிருக்கிறார். அடுத்தது அந்த இயேசுவானவரை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரம் நாம் இருந்துவிடக்கூடாது. சாலமோன் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, நாம் தொடர்ச்சியாக நாம் உத்தமமான ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றவர்களாய் இருக்க வேண்டும். His heart was not wholly true to the Lord. அவனுடைய இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. ஸோ நாம் தொடர்ச்சியாக ஒரு உத்தமமாக வாழ வேண்டும். அடுத்தது நாம் பூர்ணமாய் அவரை பின்பற்ற வேண்டும், அரைகுறையாய் அல்ல. ஒரு நாளில் பின்பற்றி விட்டு அடுத்த நாளில் அப்படியே அவரை விட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அவரை பூரணமாய் பின்பற்றி கர்த்தருடைய பார்வைக்கு நலமானபடி நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது அந்த பரலோகத்துக்குரிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் நடைமுறையாக, வாழ்க்கையின் முறையாக நாம் அதை தொடர்ந்து வெளிக்காட்டி நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உத்தமமாய் நாம் பின்பற்றும் போது இந்த பரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் கலகம் இல்லாமல், விரோதம் இல்லாமல், சாந்தத்தோடு, இணக்கமுள்ளவர்களாய், சுத்தமுள்ளவர்களாய், இரக்கத்தை வெளிக்காட்டக்கூடியவர்களாய், நாம் சமாதானத்துக்குரியவர்களாய், நீதியின் கனியை அதிக அளவில் நாம் காண்பிக்கக்கூடியவர்களாய் வாழ முடியும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் faith that humbly submits to the Lord, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் விசுவாசம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.